வேதம் எலியா தீர்க்கதரிசிய பத்தி சொல்லுது. இவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர். ஆமாங்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனிதன், மனுஷருக்கு முன்பாக நிற்கும்போது எத கண்டும் பயப்பட மாட்டான். இந்த எலியா ஆகாப நோக்கி, "என் வாக்கின்படியே அன்றி, இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், அவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன்" அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க. இவர் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற தேவ மனுஷரா இருந்தாரு. கர்த்தருக்கு முன்பாக நின்றது மட்டும் இல்ல, அவருடைய வார்த்தையின்படியே எலியா நடந்ததுனால, பஞ்ச காலங்களில தேவனால அவர் போஷிக்கப்படுறாரு. 3வது விசுவாசத்தோடு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதனா இருந்தாரு. ஆண்டவர் கேரித்த ஆற்றங்கரைக்கு போய் நீ ஒளிந்து கொள் அப்படின்னு சொல்லும்போது, அவர் போய் அங்க ஒளிந்து கொண்டார். ஆனா, அங்க இருக்கிற தண்ணி வத்தி போயிருச்சு. அவர் உடனே விசுவாசத்துல இருந்து வெளியில வரல. ஆண்டவர் மறுபடியும் சாரிபாத் ஊர்ல இருக்கிற ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்புறாரு. அங்க போய் பார்க்கும்போது, அந்த விதவையினோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. அப்படி இருந்தாலும் அவர் விசுவாசத்துல பலவீனமா இருக்கல. அந்த அம்மா கிட்ட இருந்த அந்த கொஞ்சம் மாவு எண்ணெய வச்சு தனக்கு முதல்ல ஒரு அப்பத்த சுட்டு தர சொல்றாரு. அத சாப்பிட்டு விசுவாசத்துல அந்த குடும்பத்த அவர் ஆசீர்வதிக்கிறாரு. வேதம் சொல்லுது, எலியாவும் அந்த விதவையின் வீட்டார் அனைவரும் கர்த்தர் சொன்னபடியே அநேக நாள் சாப்பிட்டார்கள். சில நேரங்கள்ல கர்த்தர் சொன்ன காரியம் முரண்பாடாக இருந்தாலும் கூட, நீங்களும் நானும் விசுவாசத்தோடு அதற்கு கீழ்ப்படியும்போது, நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்கள நம்ம பார்க்க முடியும்.